வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். கழுகு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது அந்த கழுகை கொத்தக்கூடிய தைரியம் உள்ள ஒரே ஒரு பறவை எது என்று கேட்டால் காகம் மட்டும்தான். இந்த காகம் என்ன செய்யும்? கழுகு மேலே பறந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய முதுகின் மீது உட்கார்ந்து கொண்டு அதனுடைய முதுகை கொத்த ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கழுகு அதையெல்லாம் பொருட்படுத்தாது. உயர உயர பறந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னாகும்? அந்த காகத்தால் மூச்சு விட இயலாது, தானாகவே கீழே விழுந்துவிடும். அதுபோன்றுதான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் கேலியும் கிண்டலும் செய்யலாம். இவனால் இதெல்லாம் செய்ய முடியுமா? இவன் இதற்கு தகுதி இல்லாதவன், இதெல்லாம் வேண்டாத வேலை என்று உங்களை அனைவரும் புறம் பேசுவார்கள். கேலியும் கிண்டலும் செய்யலாம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் நீங்கள் முகம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய மனதை திடமாக்கி கொண்டு, அந்த கழுகு எப்படி அதனுடைய மனதை திடமாக்கி கொண்டு வானத்தின் உயர உயர பறந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறதோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய மனதை திடமாக்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதற்கும் முகம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டு சென்று கொண்டே இருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.